மறைமலை நகரத்திலிருந்து வருகை தந்துள்ள நகர செயலாளர், நகர துணை செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவசர நிர்வாக கூட்டம் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் CMBயால் கட்டப்பட்ட சமூக கூடம் மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று வரை திறக்காமல் அதை வேறு நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் அருகாமையில் உள்ள சத்திரங்களில் திருமண நிகழ்ச்சிகள் மற்ற நிகழ்ச்சிகளை ஏராளமான காசுகளை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மறைமலை நகராட்சியில் அந்த சமூக கூடத்தை CMBA கட்டி முழுமையாக ஒப்படைத்த பின்பும் அதுக்கான எவ்வளவு தொகைகள் கட்டி அந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் என்ற தீர்மானங்களும் வைக்கப்பட்டு முடிந்து இருக்கின்ற நிலையில் நகராட்சி நிர்வாகம் இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த சமூக கூடத்தை திறக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. சென்ற வாரத்தில் நகராட்சி ஆணையரிடம் மனு கொடுத்தோம். மாவட்ட ஆட்சியாளரிடமும் மனு கொடுத்திருக்கிறோம். வெகு விரைவில் திறந்து விடுகிறேன், 2-3 நாட்களில் திறந்து விடுகிறேன் என்று கூறியிருந்தார். ஆனால் அதுக்கான வேலைகள் நடப்பது போல் இன்னும் தெரியவில்லை. ஆகையால் வருகின்ற புதன்கிழமை அன்று உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கட்டிய சமூக கூடத்தை உடனடியாக திறக்க வேண்டும். அந்த சமூக கூடத்துக்கு அம்பேத்கர் பெயரை சூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் பொதுமக்களை திரட்டி விடுதலை சிறுத்தையும் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இங்கு தீர்மானித்துள்ளோம். பெருந்திரளாக அதற்கு மக்கள் திரண்டு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கட்டிய கட்டிடத்தை இன்னும் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு வெவ்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கும் நிர்வாகத்தை கண்டித்து உடனடியாக மக்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அந்த சமூக கூடத்தை திறக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த சமூக கூடம் NH 1 உள்ள தொல்காப்பியர் சாலையில் அமர்ந்திருக்கிறது. புதிதாக அனைத்து வசதிகளோடு கட்டப்பட்ட சமூக கூடத்தை இன்று வரை திறக்காது இருப்பது மிக கொடுமையான நிகழ்வாக இருக்கிறது. உடனடியாக திறக்க வேண்டும் என்பதற்காக வருகின்ற புதன்கிழமை 15ஆம் தேதி நகராட்சியை உடனடியாக அந்த சமூக கூடத்தை திறக்க கோரிய ஆர்ப்பாட்டத்தை வலியுறுத்தி நடத்துவதாக இங்கு தீர்மானித்துள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.